Hi everyone, welcome to Asan Academy. ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டோ இல்லை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய நைட் மேர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூனிட் 6 படிக்கிறது தான். ஏன்னா யூனிட் 6 வந்துட்டு எல்லாமே நம்ம வந்துட்டு தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர், அந்த கல்ச்சர் செக்ஷன்லையும் தமிழ் சொசைட்டி செக்ஷன்லையும் நிறையா எல்லாமே தமிழ் வழியாக வர்றதால இப்போ எத்திக்ஸ் புக்கு, கல்ச்சர் புக்கு இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து இதை சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒமிட் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் குரூப் 2A மெயின்ஸாக இருக்கட்டும், எந்த மெயின்ஸ் பேப்பராக இருக்கட்டும் இல்லை ப்ரிலிம்ஸ் பேப்பராக இருக்கட்டும், ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து இது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அதால் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆசான் பப்ளிகேஷன்ஸ்லேருந்து 1000 பக்கம் உள்ள ஒரு போர்த்தொடு என்ற புக்கில் வந்துட்டு ஒரு டைட்டிலில் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியமில் இந்த கம்ப்ளீட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு புக்கை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த புக்கை பற்றி நான் கம்ப்ளீட்டாக இங்கே வந்துட்டு கடன்னு பார்க்க போகிறோம். ஒரு 50 செக்ஷன்ஸை பார்க்க போகிறேன். ஸோ இதில் ஹைலைட் பண்ணி நிறையா சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இதை வந்து இந்த புக்கை நாங்கள் எப்படி நாங்கள் கிராஃப்ட் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே எங்களோட யூனிட் 6 தமிழ் மீடியம் புக்கு வந்து இப்போ இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டாப் புக்ஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான இங்கிலீஷ் புக்கு. ஓகே, அதோட இங்கிலீஷ் மீடியம் செக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இங்கிலீஷ் மீடியம் புக்கில் சார் 1000 பக்கத்துக்கு என்ன இருக்குன்னா, உங்களோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு சப்செக்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதை இண்டெக்ஸில் போட்டு கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் எதை வேணாலும் எந்த டாப்பிக் வேணாலும் டக்குன்னு நீங்கள் உங்களால் எடுத்து நீங்கள் படிக்க முடியும், லாஸ்ட் மினிட்ல இருந்தாலும். இப்போ தமிழ் வழியாக இருக்கும்போது அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷில் இருக்கிற ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இது வந்து எளிமையாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ செக்ஷனை பார்த்துக்கலாம். இண்டெக்ஸை பாருங்கள். இண்டெக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜுக்கு போகும். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அண்ட் ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி. ஸோ இனிஷியலாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளுக்கு ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் சோர்சஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் தமிழ் சொசைட்டி தான் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சிலபஸ்லேயே ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரிஜின் ஆஃப் தமிழ்ஸ், கனெக்ஷன் ஆஃப் இண்டஸ் வேலி, இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றோம். இதை கொடுத்துட்டு உங்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு தயார்படுத்துகிறோம். அந்த ஃபஸ்ட்டு 14 பேஜஸ் வந்து தமிழ் சொசைட்டியை பற்றி உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். அதில் வந்துட்டு யாரெல்லாம் ஸ்காலர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்காலர்ஸ்லாம் அதை பற்றி பேசிட்டு, அதுக்கப்புறம் ஏர்லி தமிழ் சொசைட்டி, காப்பர் பிளேட்ஸு, காயின்ஸு, கல்ச்சர்ஸு, கோர்சஸ், இது மாதிரிங்க கம்ப்ளீட் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு பேஜஸாக. நான் இது எதுவுமே ஹைலைட் பண்ண போகிறதில்ல, இதுவே என்ன ஒரு பெரிய லாங் வீடியோவாக இருக்கும். ஓகே, தமிழ்நாடு கேம்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் பீரியடு, இன்ட்ரடக்ஷன் டு கிளாசிக்ஸ், சங்கம் லிட்ரேச்சர், போஸ்ட் சங்கம் லிட்ரேச்சர், எபிக்ஸு, அதர் எபிக்ஸு, நீதி நூல்கள், ஜெயினிசம், புத்திசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி. ஸோ அந்த ரிலீஜியஸ் செக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஷார்ட் ஸ்டோரி, நாவல்ஸு, 20th சென்ச்சுரி கான்டெம்பரரி போயட்ஸ், இப்போ கரண்டான போயட்ஸ் எல்லாருமே, திருக்குறள். இப்போ திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி நாங்கள் எப்படி பண்ணியிருக்கிறோம். ஸோ திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு அதை வந்து தங்கிலீஷாகவும் கொடுத்துட்டு ப்ளஸ் அதுக்கான ஒரு இங்கிலீஷ் மீனிங்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து நம்ம உள்ளே போகும்போது பார்க்கலாம். அப்புறம் ஏர்லி அஜிடேஷன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலு, அப்புறம் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், த ரோல் ஆஃப் உமன் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th சென்ச்சுரி. அதே மாதிரி இது ஒவ்வொரு டாபிக் அப்புறம் ஒவ்வொரு சப்செக்ஷனுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் கரண்ட் ஸ்டேட்டஸ் வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு. ஓகே, ஸோ எக்கச்சக்கமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிடியன் மூவ்மெண்ட் பாருங்க, ஒவ்வொரு லீடர் பற்றி, பக்தவாச்சலம், பிரகாசம், ராஜாஜி பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஸோ எல்லாருமே ராஜாஜி செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா திராவிடியன் பார்ட்டிஸ் ரூலு, டிஎம்கே ரூலு, ஏடிஎம்கே ரூலு, ஸோ எல்லா த ஒரிஜின் ஆஃப் மெட்ராஸ். ஸோ அப்புறம் யாரெல்லாம் நம்மளை வந்து ரூல் பண்ணாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் அஃபீஷியல்ஸ், சேர்மன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், டெபுட்டி சேர்மன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சோஷியல் ஜஸ்டிஸ் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. இது இல்லாமல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தந்தை பெரியார் அண்ட் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டு, அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இவிஆர் பெரியாரை பற்றி கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா ஆசான் ஸ்பெஷல் டெஸ்ட். ஸோ இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்கூல் புக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 6th and 7th, 8th, 9th, 10th, அப்புறம் 6th to 10th, அப்புறம் 11th and 12th, 11th எத்திக்ஸ், கல்ச்சர், இதுக்கான செப்பரேட் 50 கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை படிச்சுட்டும் பார்க்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஆக்சுவலாக இதை படிச்சிங்கன்னா எந்த ஸ்கூல் புக்கும் தேவைப்படாது, வேறு எந்த சோர்ஸஸும், நீங்கள் இப்போ வந்து ஃபேமஸ் சோர்ஸஸ் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்களா, எந்த சோர்ஸஸும் உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் ஆஸ் யூஷுவல் ஆசான் பப்ளிகேஷன்ஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட்ஸ் ஸ்கூல் புக் ஃபர்ஸ்ட், மற்ற எல்லாமே புக் தான் நெக்ஸ்ட். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வெளியில் ரெஃபரன்ஸ் புக்ஸ்லாம் போவீங்க பார்த்தீங்களா, ஒரு யூனிட் 6 என்ன
அது எந்த புக்கும், எனி சிங்கிள் புக், எனி ஆத்தர் உங்களுக்கு தேவையே படாது. இதையும் தாண்டி இங்க வந்துட்டு இந்த 1000 பக்கத்துல இருக்கு. ஓகே, இப்போ உள்ள வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அண்ட் ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ். இங்க வந்து பாத்தீங்க இந்த ஒரிஜின் ஆஃப் தமிழ்ஸ், தமிழ் வந்து எப்படி ஒரிஜின் ஆனாங்க. அப்புறம் இங்க நாங்க என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, த ஸ்காலர்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் த தமிழ் ரேஸ் அண்ட் லாங்குவேஜ். ஒவ்வொரு ஸ்காலரும், ராபர்ட் கால்டுவெல், ஜியு போப், அப்புறம் மறைமலர் அடிகள், சுந்தரம் பிள்ளை, அவங்கள பத்தி யார் அவங்க வந்து தமிழை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லர் காலமா பக்கம் பக்கமா கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, அவங்கள ஸ்காலர்ஸை பத்தி இப்போ நிறைய இடத்துல வந்து பேராகிராஃபா இருக்கும், உங்களால படிக்கவே முடியாது, டேபிள் மாதிரி கொடுத்துருக்கோம். இது இல்லாம கனெக்ஷன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் குமரி கண்டம் வித் தமிழ் கல்ச்சர். ஸோ இந்த பக்கங்களை வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பேஜஸ் மட்டும் காமிக்க போறேன். ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ். ஓகே, பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அண்ட் ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி. ஸோ ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்னா ஸோ காப்பர் பிளேட்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், காயின்ஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு லிட்ரரி சோர்சஸ், நான் லிட்ரரி சோர்சஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த புக்கோட மேஜர் ஹைலைட் என்ன தெரியுங்களா, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு தமிழ் வார்த்தை இருக்குதோ அதை வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தை, இங்கிலீஷ்ல வந்துட்டு சில இது இருக்கும், ஏன்னா சில இது வந்து உச்சரிப்பு வந்து நம்ம படிச்சா கூட தமிழ் மாதிரி வராது. ஸோ சில கன்ஃபியூசிங்கான ஒரு வேர்ட்ஸை வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு அதுக்கான தமிழோட வேர்ட்ஸும் கொடுத்துருக்கணும். ஓகே, அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஹைலைட் இந்த புக்ல. ஏன்னா நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, வெறும் இங்கிலீஷ்ல கொடுப்பாங்க, இல்ல வெறும் தமிழ்ல கொடுப்பாங்க. இதுல பைலிங்குலா இருக்கும். ஸோ ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இல்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணா கூட, ஆனா மெயினா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த புக் ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் படிக்கிற டைம்ல இது இருந்ததுதான் எனக்கு இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். ஆனா நான் படிக்கிற டைம்ல அந்த இந்த மாதிரி ஒரு செக்ஷன்ஸ் யூனிட் 6 இல்ல, ஆனா தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர்ன்றது நிறைய வந்துருச்சு. ஸோ இங்க பாருங்க, கிளாசிக்கல் சங்கம் லிட்ரேச்சர், நான் தமிழ் சோர்சஸ், ஃபாரின் அக்கவுண்ட்ஸ், ஃபாண்ட் எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. அண்ட் பேப்பர் இஸ் வெரி ஹை குவாலிட்டி பேப்பர் அண்ட் இட்ஸ் a big book. ஸோ அதால வந்து கிழிஞ்சு வராத ஒரு புக்கு, ரொம்ப ஹை குவாலிட்டி புக் தட் வி ஹவ் ப்ரொடியூஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிகிராஃபி பாருங்க, எபிகிராஃபி பத்தி ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு அதையும் தாண்டி வெளியில இருக்கிற கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். மேஜர் தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பாருங்க என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வி ஹவ் புட் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேபுலர் காலம், அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் காப்பர் பிளேட்ஸ். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு பேஜ் நடுவுலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கான ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஆர்கியாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர், ஆர்கியாலஜிக்கல் சர்வேஸ் இன் இந்தியா, கல்ச்சர்ஸ் இன் ஏன்ஷியன் தமிழகம். ஸோ இங்கே பாருங்க, கல்ச்சர்ஸ் இன் ஏன்ஷியன் தமிழகம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த இது நம்ம ஸ்கூல் புக்கு ரிலேட்டடும் எல்லா இதுவும் கான்டென்ட்டும் எடுத்து போட்டு உங்களுக்கான அந்த டேபுலர் காலம் இங்கே ஃபுல்லாக இருக்கு. ஸோ படிக்கிறதுக்கு அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல் எஸ்கவேஷன்ஸ் அண்ட் சைட்ஸ் இன் தமிழ்நாடு பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், இது வரைக்கும் நடத்தின ஆர்கியாலஜிக்கல் எஸ்கவேஷன்ஸ் வித் இயர், எஸ்கவேஷன் சைட்டு, அப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணாங்க, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோட மெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அது எல்லாமே உங்களுக்கு பேஜஸாக இருக்கும். இது ஒரு சிங்கிள் பேஜாக கொடுத்துருக்கிறேன். அப்புறம் ஸ்கல்ப்சர், சங்கம் பீரியட் ஸ்கல்ப்சர்ஸ், பல்லவா பீரியட் ஸ்கல்ப்சர், ஓகே, பெயிண்டிங்ஸை பற்றி எந்த டீட்டெயிலும் ஒரு டீட்டெயிலும் விட்டுறது இல்லை. ஓகே, நாயக்கா பீரியட் பெயிண்டிங்ஸ், மராத்தா பீரியட் பெயிண்டிங்ஸ், மியூசிக்கில் வந்து கம்ப்ளீட் ஆன எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் தமிழ் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணது. ஓகே, மியூசிக்கல் பில்லர்ஸ், சங்கம் லிட்ரேச்சரும் மியூசிக்கும் அது எப்படி கொலாபரேஷனு, அதில் எப்படிலாம் அது விளங்கிடுச்சு, எப்படிலாம் அது வந்து ஒரு ரொம்ப நல்ல ப்ரோக்ரஸ் இருந்தது. அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸு, எல்லா டைப் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் த 5 லேண்ட்ஸ்கேப்ஸ், 5 திணை அப்படின்னு சொல்லிட்டு அதோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்தீங்களா. ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் இல்லையா, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி. ஸோ இதுக்கு செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான இது வரைக்கும் வந்த கொஸ்டின் பேப்பர் வித் இயர் டேட் பாருங்க, எந்தெந்த கொஸ்டின் பேப்பர்ல எது வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று கூட மிஸ் பண்ணாம எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா இதுல எடுத்து போட்டிருக்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் மிஸ் திஸ் புக். யாரெல்லாம் இது வரைக்கும் யூனிட் 6 தமிழ் சொசைட்டி கல்ச்சர் படிச்சு ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணீங்களோ உங்களுக்கு இது ஒரு கேக் வாக்கா இருக்க போது. இனிமே நீங்க எந்த அந்த
ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து இல்லாமல் இருந்ததுன்றது வந்து நீங்கள் வந்து அப்போ அஃப்கோர்ஸ் குரூப் 4ல் இன்னும் கூட ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு யூனிட் 6ல் ஒரு நல்ல இங்கிலீஷ் மீடியம் புக் இருக்குன்றது வந்து நீங்கள் ஒரு ஹாப்பியாக இருக்கலாம் இனிமேல். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் பீரியட் டு த ப்ரெசன்ட் டே கம்ப்ளீட்டாக. அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை அதை பற்றி கம்ப்ளீட்டாக. ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் ஆர் ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர், சமய இலக்கியங்கள் அதை பற்றி. ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து தமிழில் தேவையோ, உங்களுக்கு அது புரியணுமோ பாருங்கள். அதர் இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஸ்டோரிஸு, ரைட்டர்ஸு, இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, கம்ப்ளீட் செட்டு எல்லாம் உங்களுக்கு எந்த புக்கு ஆத்தர் எது வேணாலும் அப் டு டேட் எல்லாமே இருக்குது. லிஸ்ட் ஆஃப் சாகித்ய அகாடமி அவார்ட் வின்னிங் ரைட்டர்ஸ் ஃபார் தமிழ் அப் டு டேட். சரிங்களா? அப்புறம் இங்கே பாருங்க திருக்குறள். இப்போ திருக்குறள் வரும்போது நான் உங்களுக்கு சொன்னேன்ல, திருக்குறள் கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம வந்து அதை கவனிச்சிருப்போம். ஏன்னா இங்கிலீஷில் வர்றதால. ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திருக்குறள், ரேர் ஃபேக்ட்ஸ் அபவுட் திருக்குறள், எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் திருக்குறள். அப்போ யுனிக் செக்குலர் ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இப்போ ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அதோட இங்கிலீஷோட மீனிங் கொடுத்துருவோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஸ்கூல் புக்கில் இல்லை எனி புக்கில் வந்துட்டு தங்கிலீஷும் இருக்கும். ஆனால் யூஸ்வலாக இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதோட டிரான்ஸ்லேஷனை தான் உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின் பேப்பரில் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் ஃபுல்லாக டார்கெட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த செக்ஷனை பார்த்துங்க. ஸோ இதில் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அப்போ A as its first of letters, every speech maintains the primal deity is first through all the world's domain. So இந்த மாதிரி உங்களுக்கு क्वेश्चन வந்தா உடனடியாக உங்களுக்கு வந்து ஓகே இதுதான் சொல்றாங்க அப்படின்றது புரியணும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கிலீஷ்லயும் கொடுத்துட்டோம். உங்களுக்கு இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து திருக்குறள் தமிழ்ல இருக்கு, அப்புறம் திருக்குறள் வந்து இங்கிலீஷில் வந்தால் எப்படி வரும்னு இருக்கு, அப்புறம் அதோட எக்ஸ்பிளனேஷனும் இருக்குது. அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட 100 கணக்கு பேஜில் வந்துட்டு திருக்குறள் பற்றியே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ டொமஸ்டிக் லைஃப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஸ் யூஷுவல். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் வந்துடும். அப்புறம் ஏர்லி அஜிடேஷன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ், பாளையக்காரஸ், பாளையம்ஸ், புலித்தேவர் அவரோட ரிவோல்ட், அவரோட பங்கேற்பு இருக்கும் இல்லையா, அதை பற்றி பேசுறது. ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ தமிழ்நாடு வந்து எப்படி இந்த விடுதலை போராட்டத்துக்கு வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னது. ஏர்லி நேஷனலிஸ்ட் ஸ்டிரிங்ஸ் இன் தமிழ்நாடு. த ரோல் ஆஃப் உமன் இன் தமிழ்நாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். எப்போவுமே ஒரு கொஸ்டின் வரும். அதை வந்து கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் எல்லாத்தையும் ஓகே எல்லார் பேரும் உள்ளே வந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா அப்புறம் எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, இது ஒன்று. ரைஸ் ஆஃப் த டிராவிடியன் மூவ்மெண்ட். இது எல்லாமே ஒவ்வொரு டாபிக். ஓகே, ஸோ அதால் அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இப்பயே பாருங்க பேஜ் நம்பர் 837 இருக்கிறோம் நம்ம. அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி, growth ஆஃப் ரேஷனலிசம், ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ட் டு எண்டு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டு. ஸோ ஈவிஆர் பெரியாரை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த தடவை கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு இவரை பற்றி நிறைய டிபேட்ஸ் இல்லையா. ஸோ அதால் இது நிறைய எல்லா எண்ட் டு எண்டும் இவரை பற்றி இதில் இருக்கும். சரியா? அப்புறம் இப்போ கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு அண்டர் அவர் கரண்ட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறது எண்ட் டு எண்ட் அப் டு டேட் என்ன நடந்திருக்கோ அவரோட ஸ்கீம்ஸ் எல்லாமே இதற்குள்ளே வந்திருக்கும். ஸோ நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க தேவையில்லை. ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இது எண்ட் டு எண்டு இப்போ கரண்ட் டேட் வரைக்கும். ப்ளஸ் இப்போ பாருங்க நம்மளுக்கு ஒரு செக்ஷனே இருக்கும், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தந்தை பெரியார் அண்ட் பேரறிஞர் அண்ணா, அவங்கள பற்றி கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்டு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு மேசிவான ஒரு இம்பார்ட்டன்ட் திங், ஸ்பெஷல் டெஸ்ட். பார்த்தீங்கன்னா எந்த புக்லையும் அது உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. சி ஆசான் பப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு வி ஆர் கிவிங் யூ ஸோ மச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு கான்டென்ட் கொடுத்தாச்சு, அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொடுத்தாச்சு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுத்தாச்சு, அது இல்லாமல் ஸ்பெஷல் டெஸ்டிங் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸ்பெஷல் டெஸ்ட் பாருங்கள், 9 ஸ்பெஷல் டெஸ்ட். ஸோ ஸ்கூல் புக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், 6th and 7th படிச்சுட்டு இந்த 50 கொஸ்டின்ஸ் நீங்கள் டெஸ்ட்டாகவும் போட்டு பார்க்கலாம். க்ளோஸ் டு 350-450 கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த புக்கு ஒரு யூனிட் 6 இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். தமிழ் மீடியம் பசங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புக் இஸ் ஆல்ரெடி இன் த மார்க்கெட் ரைட்டும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ், எக்ஸ்ட்ராடினரி ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு எங்களுக்கு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. இந்த புக்கை வந்து எங்களால் வந்துட்டு
உங்களுக்கு ஷார்ட் டைம். ஐ நோ இட்ஸ் லிட்டில் டிலேட், ஏன்னா இங்கிலீஷ் புக்குக்கும் தமிழ் புக்குக்கும் தமிழ் புக்குக்கும் இங்கிலீஷ் புக்குக்கும் 1 month டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு ஆப்வியஸ்லி இல்லையா. ஸோ இது இவ்வளோ பெரிய புக்கு. ஸோ இவ்வளோ பெரிய புக்கை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கிராஃப்ட் பண்ணிட முடியாது. இதுக்கான எக்கச்சக்க ப்ரூஃப், எக்கச்சக்க இது இருந்தது. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு டிசைன் சச் அ கிரேட் புக், ரைட். எண்ட் டு எண்ட் கவர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன்னா யூனிட் 6ன்றது வந்து என்னது, கடல் மாதிரி. ஸோ கடல் மாதிரி இருந்தது ஒரு 1000 பேஜுக்குள்ளே எடுத்துகிட்டு வரதே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் 1000 பேஜ் கொடுத்தாலும் இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து பத்தாது. ஆனால் இதையும் தாண்டி உங்களுக்கு எல்லாமே க்ரக்ஸாக எடுத்து உங்களுக்காக இந்த புக்கை போட்டிருக்கோம். இட் இஸ் அவைலபிள் இன் www.asanpublications.com. இந்த லிங்க் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் பர்ச்சேஸ். இட் இஸ் ரெடிலி அவைலபிள் ஃபார் யூ. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.